இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி வந்துட்டாங்களே, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன நடக்க போதுன்னு தெரியலையா? போலாம் வா. சும்மா இரு, நீ வேற. என்னடி ரேவதியும் அவனும் இருப்பாங்கன்னு சொன்ன, இங்க யாரையுமே காணோம். அக்கா, நாம வந்ததை பார்த்தோம், இங்கதான் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூப்பிடுறேன், வெளியில வருவாங்க. ரேவதி, உனதான் கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல வேணாமே. ரேவதி, ஏ ரேவதி, நீயும் அவனும் இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா வெளியில வந்துருங்க. கார்த்தி, என்ன நாம இங்க வந்தது தெரிஞ்சுதா சித்தி அம்மாவும் இங்க வந்திருக்காங்களா? அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதானே. வா போலாம். ஏய், அதான் நீங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? வா போலாம். இல்ல, என்னால முடியாது. நான் வரமாட்டேன், நீயும் போகாத. வரமாட்டியா? இதுக்கே இப்படி பயப்படுற? வா, நீ எவ்வளவு தைரியமா பேசுவ, இப்ப வந்து பேசு. வா. வரா. சகல ரேவதி அக்கா, எல்லாம் இந்த டிரைவர் பயலால வந்ததுதான். இவன் எழுதி போட்ட சீட்டாலதான் இங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சித்தி, சீட் அவர் போடல, நான் தான். ரேவதி விடு. அதேனடி கையில கிஃப்ட் மாதிரி இருக்கு? என்ன இத இந்த வெட்டி பயலுக்கு குடுக்கறதுக்காக தான் எங்க எல்லாரையும் தோட்டத்துக்கு வர வச்சு இப்படி அலைய வச்சியா? கிஃப்ட் ஒண்ணுதான் கேடு கூட. இப்படி சித்தி சித்தி சித்தி, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி சித்தி, அதை கொடுங்க. போய்ங்க. கார்த்தி, ரேவதி. சித்தி, சந்திரா. சித்தி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏண்டி, 6 மாசத்துல இன்னும் விவாகரத்து நடக்க போகுது, இப்ப என்ன கிஃப்ட் வேண்டி கிடக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. உனக்கு ஆசையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எப்படி உடைச்சிட்டு போறாங்க பாரு. சித்தியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. எல்லாம் அம்மா குடுக்கற இடம் தான், இல்லனா இவ்ளோ ஆட மாட்டாங்க. சரி விடு ரேவதி, அவங்களுக்கு என்னைக்கு யார் சந்தோஷமா இருக்கிறது பிடிச்சிருக்கு, இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு. அதான் வழக்கம் போல வன்மத்தை கக்கிட்டு போறாங்க. மாப்பிள்ள, சந்திரா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாமுண்டீஸ்வரி மனசுல விஷத்தை கலந்துகிட்டே தான் இருப்பா. இவளும் அவ பேச்சதான் கேட்பா. முதல்ல அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் மாப்பிள்ள. அப்பதான் அந்த வீடு நிம்மதியா இருக்கும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். சகல, மாமா சொன்னது சத்திய வாக்கியா. அவங்களை எப்படியாவது துரத்தி விட்டோன்னு வச்சுக்க, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அத்தை மனசு சீக்கிரம் மாறிறியா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மாப்பிள்ள? இன்னும் யாரையும் காணோம்.
கதவு தட்டியிருப்பா? என்ன இன்னைக்கு எல்லாமே மர்மமா இருக்கு. ஜன்னல் படபடன்னு அடிக்குது, கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்த்தா யாரையும் காணோம். ஒருவேளை பேய் பிசாசா இருக்குமோ? ஐயோ! அப்பா! என்ன பண்றது இப்போ? ஐயோ! போலாமா வேண்டாமா? ஐயோ! வா வா வா. என்ன இன்னைக்கு எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. அதுவும் இவ்ளோ புகை வேற வருது. என்னவா இருக்கும்? என்னடி பேய் பேய்னு உளர்ற? என்னாச்சு உனக்கு? ஐயோ அக்கா, நான் உளறல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேய் என் ரூமுக்கு பக்கத்துல ஜல் ஜல்னு சத்தத்தோட போச்சுக்கா. அதான் பார்த்ததும் பயத்துல கத்திட்டேன்க்கா. என்ன சின்னத்த? ஆ? என்ன சொல்றீங்க? நம்ம வீட்ல பேயா? ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமாங்க, சித்தி கனவு தான் கண்டிருப்பாங்க. அதை நினைச்சு கத்தி தான் நம்ம எல்லாரையும் வர வச்சுட்டாங்க. ஏய், நான் இங்க பேய் பார்த்துட்டு பயந்து போய் கிடக்குறேன். உங்களுக்கு என் பயம் என்ன விளையாட்டா போச்சா? ஏய், இந்த காலத்துல என்னடி பேய் பூதம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, என் 2 கண்ணால பார்த்தேன்க்கா. என் வாயில ஏதாவது வந்துட போகுது. பேய் பிசாசுன்னுலாம் சொல்லிக்கிட்டு ஏண்டி இப்படி உசுர வாங்குற? பேசாம படுத்து தூங்கு, காலையில பாத்துக்கலாம். அக்கா 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 அக்கா. ஐயோ, நான் சொல்றத கேளுக்கா. அவங்க போயிட்டாங்க சின்னத்த. நல்லா தூங்குங்க சித்தி. பாய். ஏய், நிஜமாவே பேய் Good night, பார்த்துட்டேன். சித்தி. ஏய், மாமா மாமா மாமா, நிஜமா பார்த்தேன் மாமா. சின்னத்த, கண்ணாடியை பார்க்காதீங்க. அப்புறம் மறுபடியும் ஏய். எழுந்திருவீங்க. என்ன அக்கா நம்ம சொன்னது சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. கடவுளே, இன்னைக்கு ராத்திரி நீதான் துணையா இருக்கணும். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?